நாங்க அவனையும் அந்த வெண்ணிலாவையும் தப்பா தான் பேசுறோம் சொல்லு. மறுபடியும் சொல்லுவேன், எத்தனை தடவை வேணாலும் சொல்லுவேன். அவங்க இப்படி பேசுற காரணமே நீதான். இங்க பொண்ணு பார்த்தா தானே அவ ஏதாச்சும் ஒரு சாக்கு சொல்லி உங்க வாயை அடைச்சிருவா. நான் சித்தி கிட்ட பேசி நம்ம வீட்டுல பொண்ணு பார்க்க வைக்கிறேன். அக்கா பாத்துக்கா, அன்னைக்கு பண்ண மாதிரி எடா கூடமா போட்டு விட்டுறாதீங்க. ஏ வெண்ணிலா, அன்னைக்கு சும்மா விளையாட்டுக்கு பண்ணது, இன்னைக்கு அப்படி பண்ணுவனா? இன்னைக்கு நான் பண்ண போற மேக்கப்ல உன்னை யாரு பார்த்தாலும் ஓடி வந்து தாலி கட்டுற மாதிரி பண்ண போறேன். ஓகேவா? தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுக்கா. என்ன இது? ஐஷேடோ போடுறீ குடு. இந்த மேக்கப்பா இந்த போட்டோ இல்ல போதும் கார்த்திக், போதும். அதை எடு. ரொம்ப சுத்தாத. நீ சுத்துறத பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு. யார போட்டோ எடுக்க? கார்த்தி, இந்த போட்டோவெல்லாம் எப்ப கழுவ? நீ போட்டோலாம் பிடிச்ச உடனே பாத்துடலாம், கழுவெல்லாம் வேணாம். ஏய் கார்த்தி, அவ கேட்டது போட்டோவ இல்ல, உன் மூஞ்ச. என்ன வெண்ணிலா? கார்த்திக், தேவையானுக்கு இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு வெட்டி வீரப்பா வந்து. ஹலோ ஹலோ ஹலோ, வேணா வீணா சபதம் போடாத. ராசியில சொல்லிட்டேன். வாங்க, உட்காருங்க. என் பையன் முத்தரச உங்க குடும்பத்தை பத்தி சொன்னான். ரொம்ப சந்தோஷம். நீங்க கல்யாணத்துக்காக ஒரு பைசா செலவு பண்ண வேண்டாம். வெண்ணிலா இந்த வீட்டு பொண்ணு. நகை, பணம் என்ன வேணுமோ தாராளமா கேளுங்க. அவளுக்கு செய்யாம நாங்க யாருக்கு செய்ய போறோம்? கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா பண்ணிடலாம். மாப்பிள்ளைக்கு என்ன தேவையோ கூச்சப்படாம கேட்டு வாங்கிக்கோங்க. என்ன சம்மதம் தானே? பரிபூர்ண சம்மதங்க.
உங்களுக்கு பரிபூர்ண சம்மதமா? ஆ, எனக்கும் சம்மதம். பாடுறா. மோகன், வெண்ணிலா உண்மையிலே ஒரு தங்கமான பொண்ணு. ஒரு ஒரு வளர்ந்த குழந்தை அவ. அவ்வளோதான் சொல்ல முடியும். நம்ம எல்லாருக்கும் நம்ம வீடு தான் உலகம்னா வெண்ணிலாக்கு இந்த உலகமே அவள் வீடு மாதிரி தான். மற்றவங்க யாரையும் வேற பார்க்க மாட்டா. உடனே டக்குன்னு பேசி பழகிடுவா. பழகி பேசினதுக்கப்புறம் அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வா. நீங்கள் வேணா பாருங்களேன், நீங்கள் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிறத பார்த்து எல்லாரும் நிச்சயமாக உங்களை பார்த்து புறம்படுவாங்க. சும்மா வாய் வார்த்தைக்காக நான் இதை சொல்லலை. உண்மையிலேயே வெண்ணிலாவை கட்டிக்க நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க. ஏன் சரதா, அம்மா ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்கு வேப்பல் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப வெண்ணிலா வந்து யார் அடிக்க போறான்னு மட்டும் பாருங்க. ஐயோ, கூட்டிக்கிட்டு வந்ததுக்கு முதல்ல என்ன தானே அடிப்பா? சரிக்கா சரியா, ஆத்தாள் மனு சேர்ந்து கோத்து விட்டுட்டு நக்கல் பண்றீங்க. ஸ்வேதா, ரெடி ஆயாச்சா? எல்லாரும் வந்துட்டாங்க. முடிஞ்சிருச்சு மாமா. 2 minutes. மேல சத்தம்லாம் கேட்டுச்சு. யார் மாமா வந்திருக்கா? அது நீ வா, அதுக்கப்புறம் சொல்றேன். சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. ஓகே. இது 2 நிமிஷத்துல வந்துருவா. வெண்ணிலா, உன்னை இப்படி பார்த்தா எனக்கே உன்னை கட்டிக்கணும்னு ஆசையா இருக்கு. கட்டிக்கோங்க. சரி, கம். யார் மாமா இவங்க? வெண்ணிலா, நீ எல்லாரையும் கும்பிட்டு காஃபி எடுத்துக்கோ. எதுக்கு மாமா? எதுக்காக என்ன கும்பிட சொல்ற? பதிலே பேசாம இருந்தா என்ன மாமா அர்த்தம்? நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன்னு அர்த்தம். நீங்களாவது என்ன விஷயம்னு சொல்லுங்கக்கா, எனக்கு பயமா இருக்கு. என்னம்மா? வெண்ணிலா, காஃபி எடுத்து கொடு. சரி, அந்த காஃபி கொடு, நானே கொடுக்குறேன். மாமா, நான் கொடுக்குறேன். என்ன மோகன், வெண்ணிலாவை பார்த்துட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க பதிலுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். பிடிக்கலன்னு சொன்னா நான் முட்டாள் சார். வெண்ணிலா, இப்படி வா.
இங்க வா. இதை பார் வெண்ணிலா, தயவு செய்து அழாத வெண்ணிலா. பார்த்தல்ல, மாப்பிள்ளைக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. நல்லா படிச்சிருக்காரு, குடும்பமும் ரொம்ப நல்ல குடும்பம். நம்ம தேடி கண்டுபிடிச்சாலும் இப்படி ஒரு சம்மந்தம் கிடைக்காது வெண்ணிலா. நீ என்ன சொல்ற? எனக்கு புரியுது வெண்ணிலா, உனக்கு இப்போ முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். நல்லா யோசிச்சு நிதானமாக ஒரு முடிவெடு. ஆனால் உன் முடிவு ஒரு நல்ல முடிவாக இருக்கும். அப்போ தான் எனக்கும் நிம்மதியாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் உன்னை பற்றி யோசிச்சு யோசிச்சு எனக்கு எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது வெண்ணிலா. ப்ளீஸ். என்ன வெண்ணிலா, ஓகேவா? அத்தை, வெண்ணிலாவுக்கு சம்மதம்னு நினைக்கிறேன். நான் சொன்னா கேப்பல்லன்னு சொல்லி என்ன முட்டாளாக்கிட்டே மாமா. எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் எப்படி மாமா அவர் எனக்கு பிடிச்சிருக்கான்னு சபையில கேட்டேன். உங்களுக்கும் இது முன்னாடியே தெரியுமாமா? என்னம்மா நீ உன் பொண்ணு சீவி சிங்காரிச்சு ஆட்ட வெட்டுறது கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு வந்து சபையில நிறுத்துறாங்க. நீயும் எப்படி மன ஏமாத்தி கூட்டிட்டு வந்த? நீ எனக்கு மனசாட்சியே இல்லனாலும் பரவாயில்லம்மா. ஏமா போய் சாட்சியா மாறு? வெண்ணிலா, அத்தை மேல எந்த தப்பும் இல்லை வெண்ணிலா. நான் தான் அவங்க கிட்ட நீங்க வெண்ணிலா கிட்ட எதுவுமே சொல்லாம அவளை கூட்டிட்டு வாங்க, நான் பேசி அவளை சம்மதம் சொல்ல வைக்கிறேன்னு சொன்னேன். சரி மாமா, நீ இத்தனை என்ன நம்பும் போது நான் உன்னை ஏமாத்த விரும்பல. கல்யாணம் கட்டிக்கிறேன். சரி சரி வெண்ணிலா, எனக்கு அது போதும். ஆனா மனசு செத்து போன ஒருத்தைய கட்டிக்கிட்டு அவரும் சேர்ந்து கஷ்டப்படணுமா? இன்னொருத்தர் கட்டுற தாலி என்ன பொறுத்த வரைக்கும் தூக்கு கயிறு தான் மாமா. நான் உயிரோட கொஞ்சம் கொஞ்சமா சாகுறது உனக்கு சம்மதம்னா நான் கண்டிப்பா கல்யாணம் கட்டிக்கிறேன் மாமா. கல்யாணத்துக்கு அப்புறம் ஊருக்குள்ள முத்தரசன்னா வெண்ணிலாக்கு உசரன்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டா எப்பவும் அதுதான் உண்மைன்னு சொல்லுவேன். இதுக்கு உனக்கு சம்மதம்னா நான் கண்டிப்பா கட்டிக்கிறேன். நான் மனசார நல்லா வாழணுங்கிறது தான் உன் விருப்பம். ஆனா வாழ்ந்தா போதும்னு ஒரு ஜடமா தான் நான் இருப்பேன். அதுக்கு உனக்கு சம்மதம்னா நான் கண்டிப்பா கல்யாணம் கட்டிக்கிறேன் மாமா. ஏற்கனவே செத்து மண்ணோட மண்ணா போயிருக்க வேண்டிய இந்த உடம்பு என்ன ஆனா என்ன மாமா? ஆனா என் மனசுல எப்பவும் என் கடைசி மூச்சு வரைக்கும் நீ மட்டும்தான் மாமா இருப்ப. உனக்கு கல்யாணம் ஸ்வேதாக்காவோட முடிவானதுக்கு அப்புறம் நான் இப்படி பேசுறது தப்புதான். ஆனா இது வேற யார்கிட்ட மாமா சொல்லுவேன்? இப்ப என்ன மாமா? நான் உங்க முன்னாடி போய் பேசி அனுப்பணும், அவ்வளவுதானே? வா மாமா, நான் பேசுவேன்.
எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. உங்க எல்லாருக்கும் நான் சிரமம் கொடுத்துட்டேன். தப்பு ஏன் மேலதான். திடீர்னு எல்லாத்தையும் பார்த்த உடனே நான் பயந்து ஒரு மாதிரி ஆயிட்டேன். நான் இப்போ மாமா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தெளிவாயிட்டேன். என் முடிவை சொல்றதுக்கும் தயாராயிட்டேன். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. நான் தான் எனக்கு கல்யாணம் ஆனது வீட்ல சொல்லாம மறைச்சிட்டேன். என்ன பைத்தியக்காரத்தை நம்ம பேசிட்டு இருக்க? எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு பைத்தியம் பிடிக்க கூடாதுன்னு தான் மாமா. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மாப்பிள்ள வந்து பாக்குறது எனக்கு பிடிக்கலன்னு பேசுறப்போ வேற யாருமா என் கழுத்துல கட்ட விடுவேன்? நானே தான் கட்டிக்கிட்டேன். எதுக்காக வெண்ணிலா அப்படி செஞ்ச? நான் தான் அன்னைக்கு கோவில சொன்னேன்ல முத்து மாமா, உனக்கு கல்யாணம் ஆனா கூட ஸ்வேதாக்காக்கும் உனக்கும் பொறுக்கிற குழந்தைய பாத்துக்கிட்டே என் காலத்தை ஓட்டிடுவேன்னு. அந்த எண்ணத்துக்கு தடையா வேற யாரும் வேற எதுவும் வந்துடக்கூடாதுன்னு எனக்கு நானே யோசிச்சேன். எனக்கு நானா தாலி கட்டிக்கிற அளவுக்கு என் மனசுல தைரியம் இல்ல. அத பார்த்து மத்தவங்க தப்பா பேசினா அதை தாங்கிக்கிற தெம்பும் இல்ல. ஏன்னா இந்த வயசுக்குள்ள ஒரு பொண்ணு அனுபவிக்க கூடாத துன்பத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டேன். இது நீ அன்னைக்கு என்ன பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமா நானா முடிவு பண்ணி என் கழுத்துல கட்டிக்கிட்ட மாமா. சபரிமலைக்கு போறவங்க சாமியை நினைச்சுக்கிட்டு இருமுடி கட்டிக்கிற மாதிரி கோயிலுக்கு போறவங்க சாமியை நினைச்சுக்கிட்டு கயிறு கட்டிக்கிற மாதிரி இது நான் உன்னை நினைச்சு கட்டிக்கிட்டது மாமா. இதுக்கு நீ என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோ. என்ன பொறுத்த வரைக்கும் இது தாலிதான் மாமா. மோகன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. வெண்ணிலா கிட்ட நான் பேசி அவளுக்கு புரிய வச்சு சமாதானப்படுத்துறேன். என்ன பேசி புரிய வைக்க போறீங்க சார்? மனசுக்குள்ள உங்களையே புருஷனா நினைச்சு வாழ்ற ஒருத்திய என்ன சொல்லி சமாதானப்படுத்துறீங்க? ரொம்ப சாரி மோகன். சாரி எல்லாம் எதுக்கு சார்? ஆனா ஒரே ஒரு விஷயம், வெண்ணிலாவை பத்தி நீங்க சொன்ன எல்லாமே உங்களுக்கும் பொருந்தும் சார். இப்படி உங்களையே நினைச்சு வாழ்ற ஒருத்திய கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அப்ப நாங்க கிளம்புறோம் சார். வரோமா? வரோமா? வரோம் தம்பி.
பாரு வெண்ணிலா, இத்தனை நாளா நீ பண்ணதெல்லாம் ஏதோ விளையாட்டுக்கு பண்ற பாவம்னு விட்டுட்ட. ஆனா இப்ப நீ பண்ணிருக்கிற விஷயம் முட்டாள்தனம், ரொம்ப தப்பு. முதல்ல நீயா கட்டிக்கிட்ட இந்த தாலிய இந்த நூலை கழட்டி தூக்கிய. கோவப்படுத்தாத. சரி மாமா, நீயே சொல்லும்போது நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன். உயிர் எடுக்கிறது எமனோட பாச கயிறுன்னு சொல்வாங்க. ஆனா என் உயிரை புடிச்சு வச்சிருக்கிற கயிறு இதுதான் மாமா. எனக்கு இப்ப வாழ்க்கையில இருக்கிற ஒரே சந்தோஷம் இதுவும் உனக்கு பிடிக்கலனா நீயே வந்து அறுத்துரு மாமா.